9வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். அகம் கிரதுர் அகம் அயக்ஞ ஸ்வாதா அகம் அகம் ஔஷதம் மந்திரோகம் அகம் ஏவாத்யம் அகம் அக்னிர் அகம் பூதம். யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய தெய்வத்திராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. ஆனால் சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே, தெய்வீகமான மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். பொருளுரை. ஜோதிஷ்டோம என்று அறியப்படும் வேத சடங்கு கிருஷ்ணரே. மேலும் கிருஷ்ணரே ஸ்மிருதியில் குறிப்பிடப்பட்டுள்ள மகா யஜ்யம் ஆவார். நெய்யின் உருவில் ஒருவிதமான மூலிகையாக கருதப்படும் பித்ருலோகத்தின் நிவேதன படைப்புகள் அல்லது பித்ருலோகத்தை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகமும் ஸ்ரீகிருஷ்ணரே. இதன் தொடர்பாக உச்சரிக்கப்படும் மந்திரங்களும் கிருஷ்ணரே. யாகங்களில் அர்ப்பணம் செய்வதற்காக பால் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பல்வேறு உபயோக பொருட்களும் கிருஷ்ணரே. நெருப்பு பஞ்சபூதங்களில் ஒன்றாக விளங்குவதால் அது கிருஷ்ணரின் பிரிந்த சக்தியாக கருதப்படுகிறது. அத்தகைய நெருப்பும் கிருஷ்ணரே. வேறு விதமாக கூறினால், வேதங்களின் கர்மகாண்ட பகுதியில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வைதிக யாகங்கள் மொத்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணரே. அதாவது கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள எல்லா யாகங்களையும் செய்து முடித்தவர்களாக கருதப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. அடுத்ததும் படிச்சிடலாம். ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. வேற யாரும் பிதாகம் யஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓங்கார ரிக்ஸாம யஜுர்யேவச. யாரோ திரும்ப படிங்க. மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தப்படும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. ரிக் சாம யஜு வேதங்களும் நானே. பொருளுரை. அசையும் அசையாத பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் கிருஷ்ணருடைய சக்தியின் பல்வேறு செயல்களின் மூலம் படைக்கப்படுகின்றன. ஜட உலகில் நாம் பல்வேறு உயிர்வாளியுடன் பல்வேறு உறவுகளை வளர்த்து கொள்கிறோம். உண்மையில் அந்த உயிர்வாளிகள் அனைவரும் கிருஷ்ணரின் நடுநிலை சக்தியே. பிரகிருதியின் படைப்பில் அவர்களில் சிலர் தந்தையாகவும் தாயாகவும் பாட்டனாராகவும் படைப்பராகவும் தோன்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரின் அம்சங்களே. இதன் அடிப்படையில் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோன்றும் இந்த உயிர்வாளிகள் கிருஷ்ணரே. இந்த ஸ்லோகத்தில் தா தா என்னும் சொல் படைப்பவனை குறிக்கின்றது. நமது தாய் தந்தையர் மட்டும் கிருஷ்ணருடைய அம்சங்கள் அல்ல. படைப்பாளி, பாட்டனார், பாட்டி என அனைவரும் கிருஷ்ணரே. உண்மையில் கிருஷ்ணருடைய அம்சமாக விளங்குவதால் எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணரே. எனவே எல்லா வேதங்களும் கிருஷ்ணரை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன. வேதங்களின் மூலமாக நாம் எதையெல்லாம் அறிய விரும்புகின்றோமோ அவை கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பாதையின் முன்னேற்ற படிகளே தவிர வேறல்ல. அதிலும் முக்கியமாக நமது சுரூப நிலையை தூய்மைப்படுத்த உதவும் வேத அறிவு கிருஷ்ணரை குறிக்கும். அதுபோல வேத கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கும் உயிர்வாளியும் கிருஷ்ணரின் அம்சமே. எனவே அதுவும் கிருஷ்ணரே. எல்லா வேத மந்திரங்களிலும் இருக்கக்கூடிய பிரணவ என்று அறியப்படும் ஓம் என்னும் தெய்வீகமான சப்தமும் கிருஷ்ணரே. சாம யஜுர் ரிக் அதர்வன ஆகிய 4 வேதங்களில் காணப்படும் மந்திரங்களில் பிரணவம் அல்லது ஓம்காரம் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் அதுவும் கிருஷ்ணரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நாம போன ஸ்லோகால என்ன பார்த்தோம்னா, 3 விதமா மக்கள் தன்னை வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னார் இல்லைங்களா? ஞான யாகம் பண்ற சில பேர் 3 விதமா பகவானை வழிபடுவாங்க. ஏகத்வேன, பிருதக்வேன, விஸ்வதோமுகம். சோ அதாவது என்னன்னா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ தன்னையே கடவுளா சொல்லிக்குவாங்க. ஏகத்வேன, பிருதக்வேன அப்படின்னா எல்லா டெமிகாட்ஸ் தேவர்களை கடவுளா நினைப்பாங்க. விஸ்வதோமுகம் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க பகவானுடைய அந்த யூனிவர்சல் ஃபார்ம் அதை தாண்டி அவங்களுக்கு யோசிக்க தெரியாது அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த யூனிவர்ஸ்ல அவர் என்னென்னவா பரவி இருக்காரு, இதான் எப்படி எல்லாம் இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லித்தரார். சோ நானே சடங்கு, யாகம், முன்னோருக்கு படைக்கப்படும் பொருள் எல்லாமே நான் தான் அப்படிங்கிறாரு. சோ யாகமும் கிருஷ்ணா தான். சகலம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இல்லைங்களா? சோ முன்னோருக்கு படைக்கிறோம் இல்லைங்களா? முன்னோருக்கு நம்ம திதி கொடுக்கிறோம், படைக்கிறோம். அந்த பொருளும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நோய் தீர்க்கும் மூலிகையும் நான் தான். தெய்வீகமான மந்திரமும் நான் தான்.
நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சோ நமக்கு வந்து அப்படி புரிஞ்சுக்க தெரியல இல்லைங்களா? நமக்கு இன்னும் இந்த பௌதீக உலகத்தை பார்த்தா எல்லாமே கிருஷ்ணா தான் புரியுதா? புரியுதுங்க மாதாஜி. புரியுதா? புரியுது. இல்லைங்க மாதாஜி, புரியவே இல்ல. புரியல. அதனாலதான் எனக்கு இன்னும் கோவம் வருது. எனக்கு இன்னும் மத்தவங்க மேல வந்து வெறுப்பு வருது, கோவம் வருது. என்னை அடக்குறாங்க, என்னை வந்து டாமினேட் பண்றாங்க, என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நமக்கு கோவம் வருது. நம்ம கிருஷ்ணாவ உணரல. எல்லா இடத்துலயும் கிருஷ்ணா இருக்காருன்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கே வராது. நாம பொதுவாவே பாத்தீங்கன்னா, என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில கிருஷ்ணா வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி கடவுளை தான் ப்ளேம் பண்ணுவோம். ஆனா உண்மையிலே நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு விளைவும் வந்து என்னுடைய நான் முன்ன செஞ்சதோட எதிர் விளைவு தான். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அறிவியலை படிச்சிருப்பீங்க. சோ நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே நான் முன்னாடி செஞ்ச செயலுடைய எதிர்வினை. எனக்கு இப்போ வந்து நான் இப்ப கேட்கிறேன், படிக்கிறேன், எல்லா இடத்துலயும் கிருஷ்ணா இருக்காரு, எவ்ரி ஆட்டம்ல கிருஷ்ணா இருக்காருன்னா எனக்கு அது புரியல. நான் வந்து ஒரு பக்கெட்டை கூட எட்டி ஒதிக்கிறேன் இல்லைங்களா? ஒரு கோவம் வந்துச்சு, ஹஸ்பண்ட் கோவம் வந்துச்சுன்னா பாத்திரத்தை தூக்கி வீசுறேன், போனை தூக்கி வீசுறோம், என்ன வேணா பண்றோம் இல்லைங்களா? யாரும் பண்றது இல்லையா அதெல்லாம்? பண்றது இல்ல மாதாஜி. பண்றது இல்ல. நல்லது. நம்ம குரூப்ல இருக்கீங்களா? ஏங்க மாதாஜி போட்டு உடைக்க மாட்டீங்க? பாத்திரத்தை போடுற ஹரே கிருஷ்ணா மாதிரி பாத்திரத்தை போடுவோம் மாதாஜி, அது நிஜம்தான். ரிமோட் தூக்கி போட்டுருக்கீங்க. என்ன கண்ணா? ரிமோட் தூக்கி போட்டு. கரெக்ட், மறந்துட்டு பாத்தீங்களா? ரிமோட். எஸ், ரிமோட். என்னன்னா நான் சொல்றது இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு நிமிஷம் கோவம் வரும். அப்ப தூக்கி போடுவோம் இல்லைங்களா? அத வந்து நம்ம தூக்கி போடல அப்படின்னு சொல்றவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா நாம ஏதோ ஒரு ஜட பொருள் மேலதான் நம்மளோட கோபத்தை காமிப்போம். மனுஷங்க மேல காமிக்க முடியலனா மனுஷங்கள்ட்டையும் காமிப்போம். சோ நாம எல்லா இடத்துலயும் கிருஷ்ணா இருக்காருன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அப்படி கோபத்தை காமிக்க முடியாது. உங்களுக்குள்ள கிருஷ்ணா இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்க மேல நான் வெறுப்பு காமிக்க முடியுமா சொல்லுங்க? நமக்கு ஒருத்தர் மேல வெறுப்பு வருது அப்படின்னாவே நாம இன்னும் கிருஷ்ணாவை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். கிருஷ்ணா எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கல. அதுக்குதான் பகவான் தனித்தனியா பிரிச்சு சொல்றாரு. அது இல்லாம சில பேர் பாத்தீங்கன்னா தேவ வழிபாடுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, யாகங்கள் பண்றது அவங்களுக்கு பிடிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் கிருஷ்ணா சொல்றாரு, நீ யாகம் பண்ணினா அந்த யாகமும் நான் தான். அந்த யாகம் வந்து அக்னி வளர்த்தாம யாகம் பண்ண முடியாது, நெய் ஊத்தாம யாகம் பண்ண முடியாது இல்லைங்களா? யாகம் பண்றதுக்கு பேசிக்கான இதெல்லாம் அதான். சோ அது எல்லாமே நான் தான். ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி படிப்படியா சொல்லித்தராரு பாருங்க. தான் எப்படி எல்லாம் இந்த பௌதீக உலகத்துல இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து அழகா சொல்லித்தராரு. சோ உங்களுக்கு புரியலையா? இப்ப யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன். இப்ப நீ என்னை பாக்குறப்ப நீ எல்லாமே நீ புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக பகவான் இதை சொல்றாரு. நோய் தீர்க்கும் மூலிகையும் நான் தான். இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நமக்கு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து மிகப்பெரிய ஒரு டெட்லி டிசீஸ் வந்து கூட பொழைச்சிருப்பாங்க. அதே சமயம் சில பேர் லேசான ஒரு சாதாரண வியாதி வந்து போயிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கடிக்கு விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க, கடிக்கு விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க, மேல இருந்து கீழே வந்து பொழைச்சவங்க. கோவிட் அப்ப நம்ம பார்த்தோம் மாதாஜி, ரொம்ப கம்மியா இன்ஃபெக்ஷன் ஆனவங்க வந்து செத்துட்டாங்க. சில பேரு ரொம்ப சீவிர இன்ஃபெக்ஷன் ஆகி ஐசியூல போய் 1 மந்த் இருந்தவங்க பொழைச்சு வந்தாங்க. கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன் மாதாஜி. கண் கூட நம்ம பார்த்தோம், கோவிட் அப்ப கண் கூட பார்த்தோம். இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவங்க பொழைச்சு வந்தாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு சரியாயிட்டு நினைச்சவங்க இறந்தாங்க. சோ இது எல்லாமே என்னன்னா நோய் தீர்க்கும் மூலிகை நான் தான். சோ பகவான் நான் தான் அதுங்கிறாரு. மூலிகைன்னா லிட்டரலா மூலிகை மட்டும் இல்ல, மருந்து மாத்திரையும் அவர் தான். நீங்க சாப்பிடுற மருந்து மாத்திரையும் அவர் தான். உங்களுக்கு எஃபெக்ட் ஆகணும்னா கூட கிருஷ்ணாவோட கருணை இருந்தாதான் எஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா? இல்லைன்னா அதுவும் எஃபெக்ட் ஆகாது. சோ நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். மாதாஜி என்னங்க?
இந்த கோவிட் சொன்னீங்க இல்லையா மாதாஜி? ஆமாங்க. அதுக்கு ஒரு இதுவே சொல்லலாம் மாதாஜி. சொல்லுங்க எங்க மாதாஜி. அம்மா அப்படிதான் கோவிட்ல பயங்கர அஃபெக்டட். மதர் இல்ல அம்மா சேம் டைம் 2 பேருமே ஹாஸ்பிட்டலைஸ்டு. ம். நீங்க சொன்ன மாதிரி இதுலதான் இருந்தாங்க, செப்பரேட் வார்டுல தான் இருந்தாங்க, சவிதா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல. அதான் அம்மா சொல்லுவாங்க, அதுலயே நான் போயிருக்கணும், கிருஷ்ண பக்தி எனக்கு வரணும்ன்றதுக்காக தான் கிருஷ்ணா என்ன உயிர்ப்பிச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. அதுக்கு ஆமா பிறகுதான் மாதாஜி. இந்த கிளாஸ்ல நம்ம அட்டன் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் மாதாஜி. இல்ல அவங்க போய் அந்த யமலோகத்தை தொட்டுட்டு வந்துட்டாங்க இல்லையா? அதனால அந்த ஆமா பயம். மாதாஜி. எஸ். ஆமா. ஷீ இஸ் a very ஹரே sincere கிருஷ்ணா. devotee. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் என்னுடைய அனுபவம் சொல்லலாமாங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. நானும் நீங்க சொன்ன அதே கோவிட்ல வந்து 45 நாள் லோட்டஸ்ல ஐசியூல இருந்துட்டு வந்தேன் மாதாஜி. அப்ப ஓ. கூட இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. ஓ. 45 தான் எனக்கு ஆக்சிஜன் லெவலே இருந்தது. இந்த ஓ. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி 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 என்ன இது 45 பண்ணிட்டு தான் இருந்ததா? ஆமாங்க மாதாஜி மாதாஜி. 90 இருக்கணும்ல? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ஹரே கிருஷ்ணாவை விடவே இல்லை. அப்பவே நான் எனக்கு ஒரு குரூப் கிடைச்சது. நான் சொல்லிட்டு இருந்தேங்க. அப்ப வந்து எனக்கு 85 87 வந்த வாட்டிக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்பயே வீட்டுல வந்து ஆக்சிஜன் டியூப்போட தான் இருந்தேன். அது என்னுடைய சன்னுக்கு வேற மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதோடய மேரேஜும் பண்ணோம் நாங்க. வெரி அதுல குட். மாமனார் இறந்துட்டாருங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு எனக்கும் வந்தது. ஹஸ்பண்டுக்கு வந்து ஏற்கனவே கேன்சர் ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணியிருக்கு. மறுபடியும் இதுல கோவிட் வந்து மறுபடியும் கேன்சர் வந்து மறுபடியும் ஆபரேஷன் பண்ணாங்க மாதாஜி. ஓ. பயங்கர படுத்தி எடுத்துருச்சு அது. ம். உள்ள தலைவுல பணத்தளவுல எல்லா தலைவுலையும் நாங்க ரொம்ப இதாயிட்டோம். மாதாஜி கர்மா டைம் கழியுதுன்னு வேஸ்ட் நினைச்சுக்க பண்ணிட்டேன் வேண்டியதான், வேற வழி இல்ல. கர்மா கழியுது அவ்வளவுதான். நம்முடைய பேட் கர்மா கழிஞ்சிருக்கு. அது இல்லைன்னா நீங்க கிருஷ்ண பக்தி இவ்வளவு தூரம் சீரியஸா எடுக்க மாட்டீங்க இல்லையா? மாதாஜி. உண்மைதான் கண்டிப்பா மாதாஜி. எடுத்திருக்க முடியும். உண்மை. அதனாலதான் வந்திருக்கு. மாதாஜி நமக்கு வர்ற எல்லாம் நமக்கு மாயா, நமக்கு கர்மானால ஒரு ப்ராப்ளம் வருதுனாலுமே அது வர்றதுக்கு காரணம் வந்து நம்மள வந்து அந்த கிருஷ்ண பக்தியை நோக்கி திருப்புறதுக்கு தான். நம்ம அனுபவிக்கிற சஃபரிங் எல்லாமே நம்மள கிருஷ்ண பக்தி நோக்கி திருப்புதான். சோ அதுல புத்திசாலி அதை புடிச்சிட்டு மேல வந்துருவான். அப்படி இல்லாதவன் பத்தி இப்ப நீங்க எல்லாருக்கும் சஃபரிங் இருக்குது. டிவோட்டிக்கும் சஃபரிங் இருக்கு, டிவோட்டி இல்லாத சஃபரிங் இருக்கு. ஆனா டிவோட்டிக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே டெம்பரரி, இந்த வேர்ல்டே டெம்பரரி, இந்த சஃபரிங் டெம்பரரி. சோ கிருஷ்ணா எனக்கு கொடுத்தது, என்னை கிருஷ்ணா காப்பாத்துவாரு அந்த நம்பிக்கையோட, அதாவது டெத் பத்தி டிவோட்டி கவலையே பட மாட்டாங்க. நம்ம அடிக்கடி பேசுவோம். எஸ், டெத் வந்து வெறும் இந்த மெட்டீரியல் பாடிக்கு தான் டெத், சோலுக்கு வந்து அழிவே கிடையாது. சோ நம்ம என்னென்ன பௌதிக உலகத்துல சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கிருஷ்ண ஹரே கிருஷ்ண மகாமந்திரமும் கிருஷ்ணர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. வேற எதுவும் பாகவதம் படிக்கிறதோ பகவத்கீதை படிக்கிறதோ நான் ஸ்டார்ட் பண்ணல. 3 வருஷமா இதுல இருக்கேன். இருந்தாலும் அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நான் ஒரு நாளைக்கு மாலை 20 மாலை சொல்லிடுவேன். அப்படின்னாலும் அதுதான் என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகே மாதாஜி, அதை விடாம பண்ணுங்க மாதாஜி. அவ்வளவுதான் கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தது. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. பாருங்க மோட்டிவேட்டிங்கா இருக்கு பாருங்க. 45 இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள் மாதாஜி சொன்னது. டாக்டர்ஸ் எல்லாம் நம்பவே மாட்டாங்க சொன்னா. 90 இருக்கணும், குறைஞ்சது 90 இருக்கணும் சேச்சுரேஷன். இல்லைன்னா அவ்வளவுதான் பயமுறுத்துவாங்க. 80 85 போச்சுனாவே அவ்வளவுதான், ஆக்சிஜன் வைக்கணும், வென்டிலேட்டர்ல போடணும். வென்டிலேட்டர்ல வச்சாங்களா மாதாஜி உங்களை? இல்ல வெண்டிலேட்டர்ல வைக்கல, ஆக்சிஜன் டியூப்லயே நான் சரியாயிட்டேன் மாதாஜி. அது கொடுக்கும்போது 15 லிட்டர் ஆக்சிஜன் ஒட்டுக்கா விடுவாங்க. அது மூக்கு அடிக்கிறப்ப அப்படியே நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி நெஞ்சு வலிக்கும் மாதாஜி. அதுலதான் நிறைய பேர் செத்து போனாங்க. திருச்சிட்டு நான் ஐசியூல இருந்து வரப்போ 10-15 பேர் என் கண் முன்னாடி சாகிறத பார்த்தேன். செத்த பிற்பாடு அவங்களை பொண்ணா கட்டுறது பாருங்க, அது அதை விட கொடுமையா இருக்கும். நல்லா குண்டா இருக்கிறவங்க உருட்டி 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 ஒல்லியாக்கிடுவாங்க கட்டி. எல்லாம் பார்த்துட்டு தான் வெளியே வந்திருக்கிறோம் மாதாஜி. அதுக்கப்புறம் அந்த பாடிக்கு எந்த உணர்வும் இருக்காதுல்ல மாதாஜி? ஆமாங்க மாதாஜி. இருந்தாலும் அது நம்ம ஒரு சரீரம் நம்ம முன்னாடி அவங்க சின்னப்பட்டு சாகிறது பார்க்கறதுக்கு அப்ப இப்ப நம்ம வாழவே கூடாது, ஆசையே வைக்க கூடாதுன்னு அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன் நானு. வெரி குட் மாதாஜி. ரொம்ப பிராக்டிக்கலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கீங்க. நீங்க வந்து சாண்டிங் விடாம பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி அது மட்டும்தான் உங்களை காப்பாத்தும். ஹரே கிருஷ்ணா. சோ நோய் தீர்க்கும் மூலிகையும் பகவான் நான் தான் அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்லோகால பாருங்க, இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே, பிதாகம் அஷ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக. சோ இது எல்லாமே நான் தான். மாதா தாத்தா அப்படின்னா, தாத்தா அப்படின்னா காப்பவன் அப்படின்னு அர்த்தம், மாதானா அம்மா. சோ இந்த உண்மையில பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை
உருவாக்குறதும் அவர்தான், அப்பாவும் அவர்தான், அம்மாவும் அவர்தான் இல்லைங்களா? விதை கொடுக்கிற அந்த தந்தை அவர்தான். பிரகிருதி தான் தாய், பிரகிருதியும் பகவானோட சக்தி தான். சோ பகவான் தந்தை, பிரகிருதி தாய். ஆனா அந்த பிரகிருதியும் பகவானோட சக்தி. அதனால ஒன் சென்ஸ் பார்த்தா எல்லாமே அவர்தான். தூய்மை நானே அறியப்பட வேண்டிய பொருளும். சோ இந்த உலகத்துல நாம எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய பொருள் நான் தான் அப்படிங்கிறார். நீ வெட்டியா நீ வந்து வேற எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். விண்வெளியில போய் அன்னைக்கு கூட மகராஜ் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க அந்த இங்கிருந்து போனாங்கல்ல சுனிதா வில்லியம்ஸா, அவங்க எல்லாம் விண்வெளியில வந்து ஏதோ சுத்திட்டு இருக்காங்களாமே, கீழே வர முடியாம ஏதோ சம் ப்ராப்ளம் ஆகி விண்வெளியில சுத்திட்டு இருக்காங்களாமா. இது எல்லாம் நாங்க ராக்கெட் சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. அதெல்லாம் இந்த உடல்ல நாம இருக்க வரைக்கும் தான். உண்மையிலேயே அறியப்பட வேண்டிய பொருள் வந்து பகவான் தான். சோ இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மனித சக்தியையும் இதை நோக்கி திருப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே நம்ம சமுதாயம் எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எத்தனை கஷ்டம், எத்தனை கஷ்டம். மாதாஜி சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுல உடம்பு சரியில்லாம போய் படாத பாடுபட்டு பொழைச்சு, கடன் பட்டு பொழைச்சு. இன்னைக்கு எங்க சர்வன்ட் மேட் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து ஒரே ரகலை அப்படின்னாங்க. ஏங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவரு வந்து ஆன்லைன் சூதாட்டம் போய் அதுல போய் 10 லட்ச ரூபாய் கடன் பண்ணிட்டு வந்தாராமா மாதாஜி. 10 லட்சம் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் அடங்காம இப்போ 2 நாள் முன்னாடி போய் ஏதோ கோழி சூதாட்டமா, கோழி ரேஸ் என்னமோ பண்ணுவாங்களேங்க மாதாஜி, அந்த இதுல கூட சினிமாலாம் கூட வருமே அந்த மாதிரி சேவல் சண்டை என்னமோ பண்ணும். அதுல போய் 1.5 லட்ச ரூபாய் விட்டு வந்தாராமா மாதாஜி. அவங்க இல்லையா, அறிவே இல்லையா? அதான் பாருங்க, அவருக்கு எவ்வளவு தூரம் மாயா வேலை செய்து பாருங்களேன். அவங்க வந்து மறுபடி வந்து வீட்டுக்கு வந்து தண்ணி போட்டு ஒரே ரகலையாமா, ஒய்ஃப வெளியே வர சொல்லி. அவங்க வந்து வெளியே வரமாட்டேன்னு சத்தம் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. அதுக்கு வந்து வெளியே வர சொல்லி இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சு ஒரே ரகலை பண்ணிட்டு இருந்தாராமா. என்ன அத்தனைக்கு சின்ன வயசு ஆளு, மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வருதாம். பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு யாரு மாதாஜி சொன்னாங்க சொல்லுங்க? அந்த அப்படி சொன்ன அந்த புண்ணியவானை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன். இல்ல இன்னைக்கெல்லாம் வந்து இந்தியால முன்னெல்லாம் இந்தியா ஏழை நாடுனாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப ஆக்டிங் டிரைவரா ஒரு நாள் போனா 1000 ரூபாய் கிடைக்குது இல்லைங்களா? ஈஸியா 1000 ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் நிம்மதியா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அந்த பணத்தை கண்டபடி மிஸ்யூஸ் பண்றாங்க. இப்படி மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வந்தோடனே என்ன பண்றதுனே தெரியாம அவர் எங்கேயோ டூர் போனாராமா. அங்க போய் ஏதோ அந்த கேம்பிளிங் அது பழகிட்டு வந்து ஆன்லைன் ரம்மி பழகிட்டு வந்து பயங்கரமா அதுல வெறியா விளையாண்டு 10 லட்ச ரூபாய் பணத்தை விட்டுருக்காரு. அதுல ஒரு ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் இருக்கு. 35 வயசு சொல்றது மனசுல திருப்தி இல்ல, அதனாலதான் இத்தனை இது பண்றாங்க. இருக்கிற லைஃப திருப்தியா வாழ்ந்தாக்கா வாழ தெரியல. பேராசையே வராது. எஸ், லிமிட்டான சம்பளத்துல லிமிட்டா வாழ்ந்தப்ப கூட மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ அதிக பணம் இருக்கு, ஆனா சந்தோஷங்கிறது இல்ல இல்லைங்களா? அதாவது ஒரு 10 குழந்தைங்க வீட்டுல இருக்கும், ஒரு கீரை தான் கடைஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு ஊத்த முடியும். அப்ப கூட எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 10 குழந்தைங்க இருந்தா 10 குழந்தைங்களுக்கு 10 ரூம் இருக்கு, ஆனா சந்தோஷங்கிறது இல்ல. சொன்னாங்க ஈரோட்ல ஒரு பெரிய ஒரு நல்ல பணக்காரங்க, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கப்ப சொன்னாங்க, அவங்களுக்கு 2 பசங்க, அவங்களுக்குள்ள ஒரே சண்டை பிரச்சனை. அப்பா ஒரு பையனோட ஒரு சப்போர்ட், அம்மா ஒரு பையனுக்கு. சோ அதனால அப்பா தனியா சமைச்சு சாப்பிடுறாரு, அம்மா தனியா இருக்காங்க. ஆனா சொத்து நிறைய இருக்கு. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வாழ்க்கையினுடைய உண்மையான கோல் என்ன அப்படின்னு தெரியலன்னா, அந்த அறியப்பட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு தெரியலன்னா இதுதான் நடக்கும். நாம பணம் மட்டுமே நம்மளே வந்து ஆந்தாந்து போறோம். அவங்க வந்து இவ்வளவு சம்பாரிச்சிட்டாங்க, இவங்க இவ்வளவு சம்பாரிச்சிட்டாங்க, இவங்க அங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க அங்க வீடு வாங்கிட்டாங்க. இனிமே அப்படி சொன்னாங்கன்னா சோ வாட் கேளுங்க. அப்படியா, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிருங்க. அவங்களுக்கு சப்புன்னு போயிரும் கேட்க சொல்றவங்களுக்கு. உண்மையிலேயே அதுதான். பணம் இல்லாதவங்க கூட கொஞ்சம் யோசிப்பாங்களா என்னமோ. பணம் இருக்கிறது ஒரு சாபக்கேடுதான்.
சோ பக்தி இல்லாம அங்க பணம் இருந்துச்சுன்னா வெறும் சாபம்தான். பகவானுடைய பக்தி இருந்து அந்த பணத்தை நீங்க பக்தியில யூஸ் பண்ணீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். நான் உங்களுக்கு அன்னைக்கோட போயிட்டேன்னு சொன்னேன். மதுரையில தங்கமயில் ஜுவல்லரிக்காரரை பார்த்தோன்னே நாங்க வாய பொளந்துட்டோம். அவ்வளவு அழகா தன்னோட பணத்தை யூஸ் பண்ணி அவ்வளவு அருமையா பக்தி பண்ணிட்டு இருக்காரு. ஃபேமிலியவே எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். எத்தனை பேர் பக்தி விருக்ஷா பண்ணிட்டு இருக்காரு. டெம்பிள் அழகா கட்டியிருக்காரு. ஒவ்வொரு ஊர்லயும் ப்ரீச்சிங் போய் பண்றாரு. அந்த இதுக்கு அந்த அக்ஷய திருதியா அன்னைக்கு எத்தனையோ புக் வித்தன்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு கூட வந்து சொன்னேன். நகையோட சேர்த்து பகவத்கீதா புக்கையும் ஒரு ஆஃபர் போட்டு அத்தனை புக் வித்திருக்காரு. சோ இதுதான் பணத்தை யூஸ் பண்றதுக்கான வழி. பணம் இருக்கிறவங்க உண்மையா பணத்தை யூஸ் பண்ண வேண்டிய வழிமுறை பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷப்படணும். ஆனா நாம என்ன பண்றோம், அத நமக்காக ஸ்பெண்ட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா மாயா நல்லா குடுக்குறாங்க அடி. கொண்டே ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல குடுக்குறோம். அவங்களுக்கு வந்து கவுண்டிங் மிஷினே ரிப்பேர் ஆகிற அளவுக்கு எண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா? ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தெரியும். பாப்பேன் கவுண்டிங் மிஷினே படபடன்னு அடிச்சுட்டே இருக்கும். அவங்க வாட்டுக்கு எண்ணி எண்ணி கட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி எல்லாம் போட்டுட்டே இருக்கிறாங்க. மக்கள் அவங்களுடைய நோய் தீர்றக்கா வந்துகிட்டே இருக்கிறாங்க. பகவானுக்கு கொடுக்கலின்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் கொடுக்கணும். வேற ஆப்ஷனே கிடையாது. சோ இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம எதுக்காக வந்திருக்கோம், நாம அறியப்பட வேண்டியது விஷயம் என்ன, என் வாழ்க்கையின் லட்சியம் என்ன, நான் யாரு, இதையெல்லாம் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கல அப்படின்னா லைஃப்ல திருப்பி திருப்பி நம்மளுக்கு அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு ஐயோ அடி விழுகுதேன்னு நம்ம கதறுன்னு கதறோம். ஐயோ என்னால முடியலையேன்னு. ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கணும், எதுக்காக இந்த அடி விழுகுது அப்படின்னு யோசிச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை நோக்கி உங்களோட பார்வையை திருப்புனீங்கன்னா தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். அப்பவும் அடி விழுகும், விழாம இருக்காது, விழதான் செய்யும். ஆனா சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கிறீங்களேடா சொல்லிட்டு அடிங்களேடா அப்படின்னு. அது மாதிரி அட்லீஸ்ட் அடி விழுறதுக்கான காரணமாவது நமக்கு தெரியும். இவ்வளவு நாளா காரணம் இருந்தோம். இப்ப வந்து ஓ இதனாலதானா, ஓ நான் அதுக்குதான் எனக்கு வந்துருக்கு. ஆக்சுவலி இன்னும் மோசமா வரணும், கிருஷ்ணா எனக்கு கம்மி பண்ணி கொடுத்திருக்காரு, நான் இதையெல்லாம் இந்த ஜென்மத்தோட நான் விட்டு ஒழிச்சிட்டு பகவானுக்கு திரும்பி வரணும், என்னோட ஈகோ குறையணும், அதுக்காக பகவான் கொடுத்திருக்காரு. இத புரிஞ்சுட்டு நாம வந்து ஆக்சுவலி நிம்மதியா இருப்போம். சோ நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிசிக்கலா விழுற அடி வந்து ஒண்ணுமே கிடையாது. அது வந்து ஓங்கி போகும். குழந்தையா அடிச்சீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு அம்மா அப்படின்ட்டு வந்துரும் உங்கள்ட்ட. ஆனா மனசளவுல உழுவுது இல்லைங்களா அடி, அது அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? முடியாது. அதுதான் அந்த மனசுல ஏன் மனசு வலிக்குது, நம்ம சில சமயம் புலம்புவோம், ஐயோ மனசு வலிக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னுடைய பொய் அகங்காரம், ஃபால்ஸ் ஈகோ. நான் இந்த உடல், நான் இந்த மனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம அந்த உடலோடையும் மனதோடையும் என்னை அடையாளப்படுத்திக்கிறப்பதான் நமக்கு வலிக்குது. உண்மையிலேயே ஆத்மாவா நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க வேண்டியவங்க நம்ம எல்லாருமே. அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சச்சிதானந்த விக்கிரகா. ஒரு ஆத்மா இந்த 9 துவாரம் இருக்கக்கூடிய இந்த உடல்ல இருக்கிறான். அவன் இருந்தாலும் அவன் சிறைப்பட்டு இருக்கிறான் ஆக்சுவலி. ஆனாலும் அவன் ஹாப்பியா இருக்கலாம். எப்ப அப்படின்னா வேற எதோடயும் அசோசியேட் ஆகாம இருந்தான்னா அவன் ஹாப்பியா இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து உங்களை சுத்தி வந்து கரண்ட் கம்பி கட்டி விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க போய் அந்த கம்பி தொட்டீங்கன்னா ஷாக் அடிக்கும். நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? படாம இருப்போம். கம்பியில படாம என்ன பண்ணுவீங்க? ஹாப்பியா இருப்பீங்க. நம்ம சொல்றோம். ஆனா நாம போய் அந்த கரண்ட் கம்பி இறுக்கமா புடிச்சுக்கிறோம். ஐயோ 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 ஷாக் அடிக்கிறப்போ பண்ணிட்டு அப்புறம் விடுறோம். அப்புறம் மறுபடியும் நம்ம ரெகுலரா அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு இப்ப முன்னையாவது தெரியாது அது கரண்ட் கம்பின்னு. இப்ப நல்லா தெரியுது. நம்மளுடைய சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம பண்றது எல்லாமே கரண்ட் கம்பி தொடுறதுதான்.
தொட்டா ஷாக் அடிக்கும், நெருப்பை தொட்டா சுடும். இதெல்லாம் வந்து ரூலு. இது வந்து யாரும் பகவான் கொடுத்திருக்க ரூல். இது யாரும் மாத்த முடியாது. இப்போ வந்து முன்ன தெரியாம பண்ண, இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அதை தவற பண்றோம். என்னுடைய புலன்களை எப்படியாச்சும் திருப்தி பண்ணிடணும். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இதுக்குதான் தவிக்குது. எப்படியாச்சும் நான் ஹாப்பியா இருந்துடணும். என் புலன்களை நான் சந்தோஷமா வச்சுக்கணும். இந்த உடலை நான் வந்து கண்ணே பொண்ணேன்னு வச்சுக்கணும். அதுக்குதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் படாத பாடுபடுது. அப்புறம் என்னோட உடல் சம்பந்தப்பட்டவங்கள, என்னோட குழந்தைங்க, என் ஹஸ்பண்டு, என் அம்மா, என் அப்பா, என் மாமியார், என் மாமனார், என் சொந்தக்காரங்க, இவங்களெல்லாம் நான் ஹாப்பியா வச்சுக்கணும். சோ இத வந்து எல்லாமே என்னுடைய உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமே. ஆக்சுவலியா நான் என்னைய ஆத்மா அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன்னா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் கிருஷ்ணா இருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனா இப்ப எனக்கு பொறாம வருது, போட்டி இருக்கு, அடுத்தவன் முன்னேறினார்னா வயித்தெரிச்சலா இருக்கு, இல்லைங்களா? இருக்கா? இல்ல மாதாஜி, இல்ல மாதாஜி, இல்ல இல்ல இல்ல. மாதாஜி. அது இல்ல மாதாஜி. அப்ப நீங்களா பியூர் டிவோட்டி ஆயிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷம். சோ மெட்டீரியலிஸ்டிக் அனர்த்தாஸ் எல்லாம் விட்டுட்டீங்க. அல்ல, போட்டி இல்ல. ஓரளவுக்கு மாதாஜி. அவ்வளவு மோசமான ஆள் இல்ல. இல்ல மாதாஜி, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முதல்ல இருந்ததுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், மனப்பக்குவம் வந்திருக்குது. எஸ். அப்ப நீங்க மோசமான ஆள் இல்ல அப்படின்னா நீங்க இன்னும் உங்களை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நான்லாம் எனக்குள்ள இருக்கிற நாதத்தை பார்த்து மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கேன். ஆனா இது நான் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லி நான் வந்து உண்மையிலே மிரண்டு போயிருக்கேன். சில சமயங்கள்ல நான் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்பேன். ஆனா என்னை மீறி நான் சொல்லியிருப்பேன். அது யோசிச்சு அந்த விஷயத்தை நோண்டி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பொறாமை இருக்கும். இல்லாம இல்ல. காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த 6மே எல்லோருக்குள்ளயும் இருக்கு. டிகிரி வேணா வேறுபடலாம். சோ நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அத அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப இல்ல மாதாஜி. அப்படியும் ரொம்ப இல்ல. இதான் நம்மளோட இக்னாரன்ஸ். அது குறைஞ்சு போச்சு. குறைஞ்சிருச்சு. வெரி குட், வெரி குட். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இல்லைன்னா சந்தோஷம். உன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னா அது இன்னுமே சந்தோஷம். அட்லீஸ்ட் நம்ம இப்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா? இதெல்லாம் தப்பு, பண்ணக்கூடாது. எஸ், ரைட். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கூட சொன்னேன் அன்னைக்கு, என்னை என்ன எஜுகேட் பண்ணிக்கிறேன்னா, என்னையே இந்த சூழ்நிலையில வச்சது கிருஷ்ணா. நான் இந்த சூழ்நிலையை எதிர்க்கிறேன்னா கிருஷ்ணாவை எதிர்க்கிறேன்னு அர்த்தம். சோ அப்ப அந்த சூழ்நிலை காரணம் கிருஷ்ணாவான கிருஷ்ணா காரணம் இல்லை. நான் இப்படி பண்ணாதான் நான் திருந்துவேன் அப்படிங்கறதுக்காக பகவான் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்காரு. சோ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்ப பாரு வந்து நம்மள சேஃபர் சைடு வச்சுட்டு என்னைய ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா என்னால கிருஷ்ண பக்தியில முன்னேற முடியாது. நான் வந்து நல்லவ, மத்தவங்க மோசம், பகவான் மோசம், எல்லாருமே மோசம். சோ இந்த மென்டாலிட்டியில நாம இருந்தோம்னா பக்தியில முன்னேற முடியாது. கண்ணு திறந்து நம்ம பார்க்கணும். ஒண்ணு இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எப்படி எதாவது விஷயத்துக்கு என்னென்ன ரியாக்ட் பண்றீங்க. அது இப்ப இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமையா? புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் நோட் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல என்கிட்ட வந்து சொல்லுங்க. தயவுசெய்து வந்து சொல்லுங்க. என்னென்ன விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க. அப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நமக்குள்ள இந்தந்த விஷயம் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா உங்களை க்ளோஸா வாட்ச் பண்ணி உண்மையை சொல்லணும். பொய் சொல்லக்கூடாது. என்ன பண்ணீங்களோ அப்படியே சொல்லணும். தயவுசெய்து இது ஒரு ஹோம்வொர்க்கா எடுத்து எல்லாருமே பண்ணுங்க. மாதாஜி, நாங்க யோசிக்காத நாங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு வந்துருவோங்க மாதாஜி. யோசிக்காம சொல்லுவீங்க. நம்மளோட நீங்க எல்லா நேரம் ஹரே கிருஷ்ணா சொல்றது இல்ல. நீங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சொல்றீங்க. அதுக்கப்புறம் தூக்கம் போக மிச்ச நேரம் நீங்க இந்த பௌதீக வாழ்க்கை வாழ்றீங்க. நிறைய பேர் ஃபேஸ் பண்றீங்க. நீங்க நிறைய விதமா ரியாக்ட் பண்றீங்க. அது எல்லாம் நீங்க தயவு செய்து நோட் பண்ணுங்கன்னு சொல்றேன். எழுதி வைங்க. நீ ஒரு நோட்ல எழுதி வைங்க. நான் இன்னைக்கு இன்னென்ன மாதிரி இப்படி இப்படி பண்ணேன். நல்லது பண்ணியிருந்தாலும் ஓகே, கெட்டது பண்ணியிருந்தாலும் சரி. நீங்க என்னென்ன பண்ணீங்களோ எழுதி வச்சுட்டு 3 நாள் கழிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க.
நீங்க அப்பவும் வந்து இதே முடிவுல இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எதுக்கு சொல்றேன்னா, நான் தப்பு பண்றேன்னே தெரியலன்னா, என்னால திருத்திக்க முடியாது. நான் அவ்ளோ மோசம் இல்லன்னா, அப்ப நான் கொஞ்சம் மோசம் தான் இல்லீங்களா? கண்டிப்பா. அந்த கொஞ்சம் மோசத்தையும் நான் திருத்தி தானே ஆகணும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் மோசம் இருந்தாலும் என்னால கிருஷ்ணாட்ட போ முடியாது. அவங்கள கண்டு பணத்தையோ அவங்களோட அந்தஸ்து அதெல்லாம் பார்த்து பொறாமப்படுற மாதிரி இல்ல. ஒரு மாதிரி சில நேரம் நமக்கு மாதாஜி, ஒரு அது ஏ- நாம என்னன்னா மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம். அவங்கலாம் அப்படி பொறாமப்படுறாங்க. எனக்கெல்லாம் பொறாமையே இல்ல. ஆனால் உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேல கூட பொறாமை இருக்கலாம். அவர் ஒரு ஆணா இருந்து ஒரு டாமினேட்டிங்கா இருக்காரு. குழந்தைங்க மேல கூட உங்களுக்கு பொறாம வரலாம். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மேல கூட பொறாம வரலாம். அதுக்கு தான் சொல்றேன். ஒரு நாள் ஃபுல்லா என்னென்ன பண்றீங்க? பர்சனலா உங்கள நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு சொல்ல பிடிக்கும் இல்லைன்னா கூட சொல்ல வேண்டாம். நீங்களே எழுதி வச்சு பாருங்க. என்ன பண்றோம்? எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்? அத மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. பண்ணுவீங்களா? அது எழுதவே வேண்டாம் மாதாஜி. தினம் அதுதான் மாதாஜி. Sure. பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. எழுத மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எழுதணும். 3 நாள் என்னென்னத்துக்கு என்னென்ன எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க. ஹஸ்பண்ட் மேல எல்லாம் கூட வரும். நான் திருப்பி திரும்பி சொல்றேன். ஹஸ்பண்ட் மேல கூட பொறாம வரும். மாமனார், மாமியார் மேல பொறாம வரும். எல்லார் மேலயும் சக மனிதர்கள். அதான் இன்னைக்கு கூட எங்கேயோ படிச்சனே. அதாவது சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி எப்படின்னா, சொந்தக்காரங்களுக்கு வந்து நாம முன்னேறணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவங்கள தாண்டி நம்ம போயிறக்கூடாது. இந்த மாரி நீங்க பார்த்திருக்கீங்களா? கீழ இருக்கிறப்போ, அட பாவம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நம்ம அவங்கள விட மேல போயிட்டோம் அப்படின்னா, ஈகோ இடிக்க ஆரம்பிச்சுரும். நான் பிராக்டிகலா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன். சோ இதுதான் வந்து ஹியூமன் மென்டாலிட்டி. அது இல்லன்னு சொன்னா தான் பொய். எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அந்த அந்த பொறாமையினால தான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். கிருஷ்ணா மேல பொறாம. அந்த பொறாம போறக்கு தான் நாம வந்து இங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி சொன்ன மாரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல கண்டிப்பா இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வருவோம். ஆனா எனக்கு அது இருக்குதுன்னு புரிஞ்சாதான் நான் அதுல வெளியில வர முடியும். இல்லைங்களா? எனக்கு இல்லவே இல்லைன்னு நினைச்சோம்னா நம்மளால வெளியில வர முடியாது. டிகிரி வேறுபடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிகிரில இருக்கலாம். நான் இப்ப சொன்ன காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதோடைய அளவு வித்தியாசப்படுது. அவ்வளவுதான். இப்போ எனக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு நீங்க வந்து உங்கள அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். So, இந்த ஸ்லோகால அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, so எல்லாருமே பகவானுடைய அம்சம். இதுதான் பிரபுபாத் கொடுத்திருக்காரு. சோ இப்ப வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசியுமே வந்து பகவானுடைய அம்சம். இது ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க மாதாஜி. ஆமா மாதாஜி. ஆமாங்க. எல்லாமே பகவானுடைய அம்சம். அத்தனை அதனாலதான் யார் மேல கோவப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாருமே பரமாத்மா இருக்காங்க. அந்த இது ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான ஸ்வரூப நிலையில இருந்தான்னா அவன் யாரு மேலயும் கோவமே பட மாட்டான். எந்த தேவையுமே இல்லையே. இந்த பௌதீக உலகத்துல நம்ம வாழணும்னு நினைக்கையில தான் இந்த போட்டி, பொறாமை எல்லாமே வருது. நான் என்னுடைய உண்மையான ஸ்வரூப நிலையான பகவான் தான் மாஸ்டர், நான் அவருடைய சேவகன். இத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு யார் மேலயும் கோபம் வராது, பொறாமை வராது, எதுவுமே வராது. ஒரு சோல் வந்து ரொம்ப 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 பியூர். தூய்மையான ஆத்மா. அந்த தூய்மையான ஆத்மா இங்க வந்து இந்த உடலை நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த மனம் தன்னை வந்து பௌதீகமா தன்னை அசோசியேட் பண்ணிக்குது. அப்பதான் பிரச்சனை வருது. இதெல்லாம் நான் இல்ல. நான் பகவானின் பின்ன பகுதி. அவருக்கு சர்வ் பண்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே டியூட்டி. இத ஒரு ஜீவாத்மா தெளிவா புரிஞ்சுக்கிட்டான்னா, அவனுக்கு யார் மேலயும் கோவம் வராது, போட்டி வராது, பொறாமை வராது, எதுவுமே வராது. அதான் பிரபுபாதன் கொடுத்திருக்காரு. சோ அந்த ஸ்வரூப நிலையை வந்து தெரிஞ்சுக்க உதவுது. வேதங்கள் மூலம் நம்ம எதையெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புறோமோ அது பகவானை புரிஞ்சுக்கிறது தான். சோ வேத மந்தங்கள்ல பாத்தீங்கன்னா ஓம்காரம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த ஓம்காரத்துல இருந்து தான் இந்த உலகம் வந்து உருவாச்சு. சவுண்ட்ல இருந்து தான் உலகம் உருவாச்சு. சோ அதனால ஸ்பெஷல். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓம்காரமும் உள்ள அடங்கி இருக்கு. அதனாலதான் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்.
சோ அந்த பிரணவ மந்திரமும் நான் தான் அப்படின்னு சொல்லி பகவான் தெளிவா சொல்லித்தரார். சோ ரிக், யஜுர், சாம, அதர்வன எல்லா வேதங்கள்லயும் காணப்படும் மந்திரங்களில் பிரணவம் அல்லது ஓம்காரம் மிகவும் முக்கியமாக இருப்பதால் அதுவும் கிருஷ்ணரே. சோ எல்லாமே நான் தான் பகவான் தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கு மேலயும் கிருஷ்ணாவை நம்பலன்னா நாம அவங்கள வந்து கிருஷ்ணா கூட காப்பாற்ற முடியாது. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?